வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நான் ஒரு ஹெல்தியான டிஃபன் காம்போட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். சப்பாத்தி அண்ட் பிந்தி மசாலா. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லி இப்போ நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட 400 கிராம் அளவு வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டேன். வெண்டைக்காயோட ஹெட் அண்ட் டெயிலை இந்த மாதிரி நாம் கட் பண்ணிக்கிட்டு குறுக்க எல்லாத்தையும் நாம் கீறிக்கணும். சின்ன சின்னதாக பொடுசாக கட் பண்ண போகிறது இல்லைங்க, முழுசாக நீளமாகவே நாம் இதை அரிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் பிந்தி மசாலா ஆனியன் இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம பிந்தி மசாலா செய்கிறப்ப நிறைய அளவு வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மீல்லையே 200 to 250 கிராம் வரைக்கும் கூட நம்ம வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 நாளாவது இந்த அளவு வெண்டைக்காய் நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது. ஏன்னா இது ஒரு ஹை ஃபைபர் லோ கேலரி வெஜிடபிள். இதோட ஸ்கின் அண்ட் சீட்ஸ் பாத்தீங்கன்னா பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணுது. டயட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காம்பினேஷன். அதாவது சப்பாத்தி அண்ட் பிந்தி மசாலா. இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரக பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமா எடுத்துக்கோங்க, சீரகப்பொடி 1 டீஸ்பூன், இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா ட்ரை மேங்கோ பவுடரும் நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நாம வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மசாலாவை நம்ம ஏற்கனவே கட் பண்ணி கீறி வச்சிருக்க வெண்டைக்கால ஃபில் பண்ணணும். இந்த மசாலாவை நான் ஒரு 400 கிராம் வெண்டைக்கால ஃபில் பண்ணதுக்கு எனக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இந்த மசாலா எக்ஸ்ட்ரா இருந்ததுனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வெண்டைக்கால ஃபில் பண்ணிட்டு மீதி இருக்கிற மசாலாவை வெண்டைக்காய் மேல தூவி விட்டீங்க அப்படின்னா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா வெண்டைக்காலையும் இந்த மசாலா ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலாவை வெண்டைக்கால ஃபில் பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம செய்யறப்ப இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெண்டைக்காய் கட் பண்ணிட்டு மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட ஆரம்பிக்கிற டைம்ல நம்ம சப்பாத்தி வாட்டிக்கிட்டே பேரலா இந்த மசாலா செஞ்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். எல்லா வெண்டைக்காலையும் மசாலா ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பிந்தி மசாலா, அதாவது இந்த சப்ஜி எப்படி செய்யறதுன்னு சொல்லி இப்போ நாம பார்க்கலாம். ஒரு ஒயிட் பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். வெண்டைக்கால ஃபில் பண்ணது போக மீதி மசாலாவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன்ல இருந்து 1.5 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சீரகமுமே பாத்தீங்கன்னா நம்மளோட டைஜஷனை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். கடுகு சீரகம் ரெண்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருந்தோம்ல மசாலா, இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்க இந்த எண்ணெயிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இது எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வாசனை வர ஆரம்பிச்சிடும். வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சு இப்போ நம்ம வெண்டைக்காவை வதக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப ஃபைனாக கட் பண்ணாததுனால யூஸ்வலாக வெண்டைக்காய் வதக்கிறப்ப ஒரு மாதிரி குழன்னு ஆகும்ல, அந்த மாதிரி ஆகாது. 3 to 5 மினிட்ஸ் இதை நம்ம மீடியம் ஹீட்டில் வதக்குனதுக்கப்புறம் மூடி போட்டு இதை நம்ம இன்னொரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இன்னைக்கு பிஞ்சு வெண்டைக்காய் அப்படின்றதுனால நான் தண்ணி சேர்த்துக்கவே இல்லை. ஜஸ்ட் மூடி போட்டு வேக வைக்கிறப்ப அது நல்லா சாஃப்டாக குக்காகி வந்துருச்சு. சப்போஸ் வெண்டைக்காய் கொஞ்சம் முத்தலா இருக்கு அப்படின்னா கொஞ்சமா தண்ணி, ஒரு 2 கைப்பிடி அளவு தண்ணி தெளிச்சு வேக வச்சிங்க அப்படின்னா சரியா இருக்கும். வெண்டைக்காய் ஒரு 80% அளவு ரெடி ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க மசாலா பொடியையும் இது கூட நான் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கூட ஹீட்ல இதை நான் குக் பண்ண போறேன். அந்த மாதிரி பண்றப்ப இன்னும் கொஞ்சம் எட்ஜஸ் எல்லாம் கிறிஸ்பியாகி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ரைஸோட சாப்பிட்றத விட இது பாத்தீங்கன்னா சப்பாத்தி ஃபுல்கா கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளவுதான் ஹெல்தியான வெஜிடபிளா இருந்தாலும் இதை நம்ம வாரத்துல 2 வாட்டிக்கு மேல எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஆக்சலேட் வெஜிடபிள். பொதுவாக ஹை ஆக்சலேட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரீசனால தான் வெண்டைக்காய் வீக்லி ட்வைஸ் நம்ம சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் நாம நல்லா என்ஜாய் பண்ணலாம். செம்ம டேஸ்டியான ஹெல்தியான பிந்தி மசாலா ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுல்கா சப்பாத்தி கூட பிந்தி மசாலாவும் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கிறவங்க ஈவினிங் ஒரு 6 o'clock நீங்க நிறைய வெண்டைக்காய் வச்சு சப்ஜி செஞ்சுட்டு 2 சப்பாத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா பயங்கர ஃபில்லிங்கா இருக்கும், டயர்டா இருக்காது. நல்ல ஒரு ஹெல்தியான டின்னர் காம்போ இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட மற்ற ரெசிபி வீடியோஸும் பாருங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காம அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.